சரி, அடுத்த தகவல். இந்த ஆத்மாவானது ஓரளவு ஸ்டாப் ஆனதுனால நெறைய விஷயம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதனால எல்லாரும் கொஞ்சம் எப்பயுமே அந்த ஃப்ளோவுலயே இருக்கணும். அப்பதான் நெறைய விஷயம் தோதாகும். ஓகே. அந்த வகையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்டின்னா, சோப்பனாங்கி பொறுத்தவரையும் காலங்காத்தாலாம் வராத. நீங்கலாம் என்னை காப்பாத்தணும்னு நெனச்சீங்கன்னா ரூ. 10,00,000 காசு தான் குடுக்கணும். மத்தபடிலாம் எதுவுமே தோதாகாது. தள்ளி நில்லு. வேணா உன் டைம் பாஸ் ஆகணும். ரொம்ப ஒரு இதா இருக்கு, அப்டி இருக்கு, இப்டி இருக்குன்னா, எல்லாம் மத்தியானத்துக்கு மேல 1 மணி 1:30 மணிக்கு மேல தான் நீ எனக்கு ஏதோ ஒரு வகையில தோதாச்சுன்னா, நான் உன்ன கூப்பிடுவேன். இல்லன்னா பகல் டைம்ல காலங்காத்தாலாம் வராத. அதனால எனக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகே. சரி, அடுத்து ஸ்டூடியோ பொறுத்தவரைக்கும் நெறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் என்ன வேலை? எப்படி வேலை? எங்கெங்க வேலை? எவ்வளோ காசு? அப்படின்லாம் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பொறுப்பு அப்படின்றத உணர்வீங்க. அந்த நிலையில ஸ்டாலின் அவர்களே ஸ்டூடியோ வேலையே உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்குது. அத உணர்ந்து நீங்க அந்த வகையில தோது பாருங்க. தமிழ்நாட்டு நிலப்பரப்ப பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவு தோது பார்த்துக்குவாப்படி. ஓகே. நல்லது தான் செய்வாப்படி. அடுத்து தேர்தல் போட்டியாளரா இருக்கக்கூடிய ஆக்டர் விஜய் அவர்களே நீங்க களத்துல இறங்கி போட்டியிடலாம். ஓகே. உங்களுக்கு உண்டான வாக்குகளும் கிடைக்கும். நீங்க விலகி போகக்கூடாது. ஓகே. அதுதான் இங்க ஒரு விஷயம். அப்படின்னா நீங்க இந்த டைம் ட்ரெய்னிங் ஆவணும். இந்த வருஷத்துலருந்து நீங்க இன்னும் ட்ரெய்னிங் ஆனா தான், அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது தோதாச்சுன்னா, உங்களுக்கு உண்டான எல்லா சூழ்நிலை அமையும். அதனால விலகி போகக்கூடாது. முழு வீச்சா நீங்க பாடுபடணும். ஓகே. அதுதான் உங்களுடைய கர்மா. ஓகே. ஆரம்பத்திலே தோதா அமைச்சிருக்கணும். சரி, ஓகே. இப்பவாவது நீங்க தோது பார்க்கணும். ஏன்னா உங்களோட கர்ம வினை இருக்கு. அதாவது கர்ம வினைன்னா, உங்களுக்கு உண்டான ஒரு செயல். ஓகே. அந்த செயல்ல நீங்க சரியா இயங்கணும். வெற்றியோ, தோல்வியோ, ஜெயிக்கிறீங்களோ, ஏதோ சூழ்நிலை ஓரளவு தோதாகுதோ அப்படின்லாம் கான்செப்ட் கிடையாது. உங்களோட உழைப்பு என்னவோ அதன்படி நீங்க ஓரளவு எல்லாமே தோது பார்க்கணும். ஓகே. சரி, அவ்வளோதான் கான்செப்ட்டு. சரி, அடுத்த தகவல். தமிழ்நாட்ட தவிர மத்த நிலப்பகுதிகளையும் நான் ஓரளவு தோது பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா நெறைய வேலை இருக்குது. ஓகே. இங்கேயே தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எரர் தான் ஆகுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு கிரகத்துல நெறைய பேர் அப்படிதான் நெனச்சுக்கிறாங்க. இந்த ஊரே போதுங்க, ஒரு வீடே போதுங்க. அப்படியே இருந்துரலாம். எனக்கு அப்படி கிடையாது. இந்த எர்த்தே பத்தாது எனக்கு. இன்னொரு செவ்வாய் கிரகத்துக்கு போலாமா? வியாழன் கிரகத்துக்கு போலாமா? இன்னொரு யூனிவர்சலுக்கு போலாமான்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இருக்கிற இடமே போதுன்றாங்க. அது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன் இருக்கு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, -1, -2, -3 எல்லாம் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, -11, -22, -33 அப்படின்னு இருக்கு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, -111, -222, -333 அப்படிலாம் வேரியேஷன் இருக்கு. நெறைய வேரியேஷன் இருக்கு. ஓகே. அதனால எல்லா இடமுமே எனக்கு ஓரளவு தோதான இடம் தான். எல்லா இடமும் எனக்கு தேவைப்படுது. ஓகே. அதனால நான் நெறைய இடத்துக்கு டிராவல் செய்ய வேண்டிய நிலையில தான் நான் இருக்கேன். ஓகே. அதுக்கு தகுந்த மாரி சூழ்நிலைய அமைச்சுக்கலாம். ஓகே. எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஓகே. நல்லாவே இருக்கு. ஓகே. அதனால நான் நெறைய இடத்துல பயணிக்க வேண்டிய நிலையில தான் நான் இருக்கேன். பயணிக்கிறது தான் எனக்கு நல்லது. நெறைய விஷயத்துல தோதாகும். ஓகே. அது சரியா புரிஞ்சுக்கணும். அதனால நெறையா இடத்துலயும் நான் ஒர்க் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தகுந்த மாரிலாம் தோதா அமைச்சு குடுங்க. தமிழ்நாட்டையே பார்த்துட்டு இருந்தோம்னா, நமக்கு நெறைய விஷயம் தோதாகாது. அதனால மத்த மாநிலங்களையும் நமக்கு தோதாகுறப்போ, மத்த நாடுகளும் தோதாகுறப்ப தான் எல்லாமே தோதாகும். ஓகே. சரி, அடுத்த தகவல். அக்கவுண்ட்ஸ் டிஸ்கஷன். அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கம்பெனியோ, ஸ்டூடியோவோ, இல்ல நாடோ பொறுத்தவரைக்கும் என்ன தகவல்னா, நான் யாரையுமே வந்துட்டு நீங்க வேலைக்கு வராதீங்க, உங்களால எனக்கு தோதாகலாம் சொல்றதுக்கான அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நெறைய பேர் தேவைப்படுறாங்க. வேலை எக்கச்சக்கமா இருக்குது எதார்த்த ரீதியா. ஓகே. எக்கச்சக்கமான பேர் எனக்கு தேவைப்படுறாங்க. அதனால எல்லாருக்குமே வேலை இருக்குது. எல்லாத்துக்கும் சம்பளம் இருக்குது. ஓகே. அதனால அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு நெறைய பேர் தேவைப்படுறாங்க. ஓகே. அது ஒரு சமநிலையுமே இருக்கு. ஓகே. அடுத்து அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன தகவல் அப்டின்னா, நீங்க ஏதாவது எனக்கு கேஷ் குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகே. நான் மட்டும் என்னங்க பண்ணுவேன்? அ நான் ரஷ்யாவுல இருந்து ட்ரில்லியன் கணக்குல காசு வாங்கிட்டு, நான் அதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட காசு கேட்கிறேன். அங்க காசு வாங்குறதுக்கு நான் போராட வேண்டியதா இருக்கு. இப்ப தான் கம்பெனிலாம் ஒவ்வொன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதனால எனக்கு கேஷ் குடுத்தா தான் திரும்ப உங்களுக்கு கேஷ் தோதாகும். ஒருவேள என்ன ஏமாத்தி நீங்க காசு வாங்கிக்கிட்டாலுமே, அது சேவாதார நிலையிலயும், யூனிவர்சல் லெவல்லயும், எர்த் லெவல்லயும் உங்களுக்கு தோதாகாது. அப்படின்றது தான் எதார்த்தமான ஒரு உண்ம. ஓகே. அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நெறைய விஷயம் தோதாகும். ஓகே.
சரி, அதனால அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயம் தான் இருக்கு. அந்த எஸ்பிஎஸ் ஆர்கானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நமக்கு எதிரியெல்லாம் வெளிய யாருமே கிடையாது. அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்களே தான் அந்த நிறுவனத்துக்கு துன்பமான ஒரு சூழ்நிலைய உருவாக்குறாங்க. அந்த வகையில யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள நீங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, வேற வேலைக்கு போங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்படின்றத நீ அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அவங்களே நாகரிகமா விளங்குனா தான் நல்ல நபர்லாம் வேலைக்கு வருவாங்க. அப்பதான் நமக்கு நெறைய விஷயம் தோதாகும். ஓகே. அந்த வகையில உண்மையா உழைக்கிறேன், பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன், நியாயமா இருக்கேன், ட்ரெண்டா இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிவேணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை செய்றாங்க. அந்த எஸ்பிஎஸ் ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெட்ல தோதாகல. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். ஒரு சிஇஓ வராரு. அவர கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் அங்க டிராப் பண்ணணும். நமக்கு அதான் வேலை. நம்மகிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. சரி வாங்க, வாங்க சிஇஓ உட்காருங்க. நான் உங்கள அங்க டிராப் பண்றேன். அப்படின்னு டிராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வர்றப்ப தான் நம்ம நெறைய விஷயம் தோதாகும். நம்ம ரொம்ப சுகுரா இருந்தோம்னா எதுவுமே தோதாகாது. அதனால அந்த ஆள்ட்ட நான் ஒரு ரூ. 1000 காசு கேட்டேன். திரும்ப தர்றேன்னேன். அவரு தரல. வாங்குற சம்பளமே என்ன தோதாகாது. இது தோதாகாதுங்க. இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப சுகுரா பொழச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நான் எப்படி தோது பண்ணி குடுக்குறது? ஏன்னா எனக்கு டேட்டா காசு தேவைப்படுது. ஏன்னா கம்பெனிக்குன்னா சும்மாவா எடுத்து தர முடியும். ஒவ்வொரு கர்மாவும் இருக்கு. அத சால்வ் பண்ணிட்டு 3,00,000மோ, 30,00,000மோ, 3,00,00,000 இல்ல 4,00,00,000 அதெல்லாம் தர்றதுன்னா சும்மாவா? அதனால எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தோதாகணும். நான் என்ன போய் அங்க வேலை செய்யறவன எம்ப்ளாயி கிட்டயா கேட்க முடியும்? ஏதோ தெரிஞ்சவங்ககிட்ட காசு வாங்கிட்டு திரும்ப குடுத்துட்டு அப்புறம் தான் தோது பார்க்க முடியும். ரொம்ப சுகுரா பொழைக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, இங்க பொழைக்க முடியாதுங்க நீங்க. அ அதனால அந்த கம்பெனிலேருந்து விலகிங்க. ஓகே. அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஓரளவு எல்லாம் தோதா அமைச்சா தான் நெறைய விஷயம் தோதாகும். ஆர்டிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஏதோ காசு குடுத்தீங்கன்னா தான் தோதாகும். அத விட்டுட்டு நீங்க ஏதேதோ வகையில எரர் ஏற்படுத்தினாலும் தோதாகாது. ஓகே. அப்புறம் காசு குடுத்தா மட்டும் தான் தோதாகும். நீ திறமையே இல்ல, உனக்கு நடிக்கவே தெரியல, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ எந்த ஆணையுமே புடுங்க தேவையில்ல, உனக்கு எந்த ஆணையுமே புடுங்கவும் தெரியாது அப்படின்னா கூட அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. காசு குடுத்தா போதும். அந்த வகையில உனக்கு என்ன தேவையோ அத நான் ஓரளவு தோது செஞ்சு குடுப்பேன். ஆர்டிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். ஓகே. எனக்கு காசு தான் தேவைப்படுது. அது ஒரு ரூ. 100 இருந்தாலும் சரி, ரூ. 500 இருந்தாலும் சரி, ரூ. 1000 இருந்தாலும் சரி, ஒரு ரூ. 10,000 இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டீ காசுக்காவது காசு வேணும். ஸ்டூடியோன்னா அப்படியே ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில நடத்துற மாரி இருக்குது. ஓகே. அதனால கொஞ்சம் மனசாட்சியாவது நடந்துக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா, நான் ஒரு டைரக்டரு. ஓகே. எத்தன பேர் வேலை செய்றாங்க. பாவம் அவங்க சோறு தான் திங்கலன்னா, அட்லீஸ்ட் ஒரு டீயாவது நான் அவங்களுக்கு வாங்கி குடுக்கணும். ஓகே. அப்படின்றப்போ காசு தேவைப்படுது. ஓகே. அக்கவுண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இதான் ஸ்டேட்டஸு. நீங்க ஏதாவது காசு குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோதாகும். அல்லது நீங்க எப்ப காசு குடுக்குறீங்களோ அப்பதான் தோதாகும். ஓகே. மத்தபடி ஓரளவு எல்லா வசதியுமே கிடைக்கும். அத வச்சு நீங்க தான் ஓரளவு தோது பார்த்துக்கணும். ஓகே. என் மேல எந்த விதமான சலுப்பு சங்கட்டமும் வேணாம். உங்க பாதை வேற, என் பாதை வேற. என் பாதையில தான் நான் பயணிப்பேன். ஓகே. அதே மாரி உங்க பாதையில நீங்க பயணிங்க. அதுதான் இறுதியான ஒரு தீர்ப்பு. ஓகே. என்ன மாரி நீங்க ஆகணும்னு நெனைக்காதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சரு. ஓகே. அதே மாரி நான் உங்கள மாரி மாறணும்னு நெனச்சாலும் அது எனக்கும் டேஞ்சரு. அதனால என்னுடைய பாதை வேற, உங்களுடைய பாதை அப்படின்றது வேற. அத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஒரு சமநிலை, நெறைய விஷயம் தோதாகும். ஓகே. நான் உங்கள பார்த்து பொறாமைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாரி நீங்க என்ன பார்த்து பொறாமைப்படுறதுனாலயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்கள ஜெயிக்கிறதுனாலயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்ககிட்ட தோத்து போறதுனாலயும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாரி நீங்க என்ன ஜெயிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்கிட்ட தோத்து போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க பாதை அப்படின்றது நீங்க பயணிக்கணும். என் பாதை அப்படின்றது நான் பயணிக்கணும். அதுதான் எதார்த்தமான ஒரு நிகழ்வு. ஓகே. இத நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு, உணர்ந்துகிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு விஷயமா தோது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ஓரளவு நல்லபடியா தோதாகும். ஓகே. சரி டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த ஆத்மாக்காக நம்ம நெறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஓகே. ஆனாலும் இதுக்கான ஒரு தீர்வு இருக்கு. இந்த நேரத்தில நம்ம ஒரு புக்ஸ் படிக்கலாம், ஒரு டிரைவிங் ஸ்கூல் போலாம், ஒரு டான்ஸ் கிளாஸ் கத்துக்கலாம்.